ஹாய் everyone, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெனான் ஏவிஆர் எக்ஸ் 2100W தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னா நோ வீடியோ நோ ஆடியோ கம்ப்ளைண்ட் ப்ளஸ் பேனல் வந்து பேக் சைட் பெண்டாக இருக்குது. அது என்னன்னு நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன். ஸோ முதல்ல இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணால் நல்லா ஆன் ஆகிடும். நான் வரும்போதே செக் பண்ணிவிட்டேன், ஆன் பண்ணி பார்த்துட்டு ஆன் ஆகிடும். ஆனால் இதில் மற்றபடி வேறு எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ இந்த இடத்துல சிக்னல் வந்து இமீடியட்டாக ஆன் பண்ணோன்னா ப்ளூரில் அனலாக் தான் டிடெக்ட் ஆகுது. நான் இப்போ HDMI தான் கொடுத்துருக்கேன் டிவி ஆடியோவில். ஸோ அதை நம்ம வச்சு பார்த்துடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே டிஜிட்டல் சிக்னல் ரீட் ஆகுது ப்ளஸ் PCM எனேபிள் ஆகுது. ஆனால் வால்யூம் வரல. ஸ்டீரியோவில் தான் கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைடு தான், ஆனால் சவுண்டு வரல. ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட் நம்ம பார்க்கணும். முதல்ல இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் சைடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதை தவிர மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து எதுவுமே ஓப்பன் ஆகலை, அனலாக் தான் டேரெக்டாக ரீட் ஆகுது. HDMI சிக்னல் வந்து எதுவுமே வந்து ரீட் ஆகலை. ஸோ HDMI மேப்பில் தான் இருக்குது, HDMI 2ல். ஆனால் HDMI ரீட் ஆகலை. நம்ம HDMIயும் கொடுக்கல, இருந்தாலும் அது சர்ச் பண்ணுற மாதிரியும் இல்லை. ஓகே, இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு டிசைட் பண்ணிக்கலாம் என்னென்னு. ஸோ இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். எது பெண்டாக இருக்குன்னு சொன்னோன்னா இந்த கார்னரில் பாருங்கள், பெண்டாகி ரொம்ப தட்டி நெளிச்சு போட்டிருக்காங்க. ப்ளஸ்ஸு இந்த இடத்துல நம்ம CBL சேட்டோட பின்னு பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், பெண்டாகி உள்ளே போயிருக்கு. மற்றதெல்லாம் வந்து வெளியே இருக்குது, ஆனால் அது மட்டும் பெண்டாகி உள்ளே போயிருக்கு. இப்போ பார்த்தா தெரியும், இந்த இடத்துல டென்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக. ஸோ போர்ட் வந்து ரொம்ப உள்ளே போயிருக்கு, இது வெளியே இருக்குது, இது ரொம்ப உள்ளே போயிட்டுருக்கு. ஓகே, இது மற்றபடி ஓரளவு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ரொம்ப பேட் கண்டிஷன்லாம் சொல்ல முடியாது. இந்த அளவு இருந்தாக்க ஓகே, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி வேறு எந்த போர்ட்லேயும் எந்த ஒரு ப்ராப்ளம் தெரில. HDMI போர்டு மட்டும் செக் பண்ணணும். HDMI போர்டு ப்ளஸ் எல்லாமே க்ளீன் மட்டும் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மேலே விசிபிளாக தெரில. மேலே இந்த மாதிரி இருக்கிறதுலாம் டேரெக்டாக நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். ஸோ இதெல்லாமே லீக்கான கெப்பாசிட்டர் தான். ஸோ நம்ம டவுட்டே வேண்டாம். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை சேஞ்ச் பண்ணுறதே நல்லது. இது மற்றபடி வேறு எங்கே இருக்குதுன்னு எல்லாத்தையும் பார்க்கணும். இது ஓரளவு ஜென்ரலாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இது ஜென்ரலாக ப்ளோயரில் க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்போது இது பார்க்க முடியும், ஓரளவு நல்ல கண்டிஷனில் இருக்க போர்டு. ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் எதுவும் தெரியல, கெப்பாசிட்டரோட லிக்விட் தான், மற்றபடி அதில் வேறு எதுவும் சஸ்பெக்ட் தெரியல. ஓகே, இப்போது ஓரளவு நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த இடத்துல பெண்டாக இருந்துச்சு இல்லையா, இந்த போர்ட்டே வந்து ரீலோகேட் ஆன மாதிரி பெண்டாக இருக்குது. எல்லாமே வந்து சாக்கெட்டில் கரெக்டாக உக்காராமல் கொஞ்சம் பெண்டாக இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல SMBS பாருங்கள், இந்த பின் வந்து எப்படி பெண்டாக இருக்குன்னு அப்படியே ஸ்லோப்பாக இப்படி சாஞ்சிட்ருக்கு. அந்தளவு முன்னாடி வந்திருக்கு. அதை தவிர இந்த இடத்துல இந்த FRC கனெக்டர், ஸோ இதெல்லாம் வந்து ஏதாவது டிஸ்லோகேட் ஆகிருக்கும்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே இல்லை, இதெல்லாமே வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணலான்னா, முதல்ல HDMI இன்புட் எல்லாமே கொடுத்து என்ன ஸ்டேட்டஸில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் டயக்னாஸ்டிக் பார்க்கலாம். ஏன்னா நான் எதிர்பார்த்தது என்னென்னா, இந்த கனெக்டரில் எல்லாமே வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் சரியாக போய்டுன்னு பார்த்தேன். ஆனால் அது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தெரியுது எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. எல்லா கனெக்டருமே க்ளீனாக தான் இருக்குது. ஈவன் இந்த சைடில் வர கனெக்டர் எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ நம்ம இதை ஜஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதாவது சிக்னல் என்ன லெவலில் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது நமக்கு போவோம் வாங்க. ஓகே, இதில் HDMI அவுட்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இன்புட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். HDMI இன்புட் வந்து ப்ளூரேல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். போர்ட்டு ப்ளூரே போர்ட்டு ப்ளஸ் ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணிட்டு 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வால்யூம் வந்து ஒரு 50ல் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே அனலாக் தான் வருது. ஸோ நம்மளுக்கு என்னென்னா, இந்த இடத்துல நம்ம ப்ளூரேல கொடுத்துருக்கோம். ப்ளூரேல முதல்ல மாற்றிக்கலாம். நம்மளுக்கு வீடியோ அவுட்புட் வந்து என்ன வருதுன்னு நீங்கள் க்ளீனாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ வரைக்கும் இது அனலாகில் தான் இருக்குது. ஸோ இதுவும் பிளாக்காக தான் இருக்குது. நம்ம வால்யூம் வைக்கிறதுல எல்லாமே வரணும், ஆனால் எதுவுமே வரல. ஃபுல் பிளாக்காக இருக்குது அப்நார்மலாக. ஸோ ஒன்று வந்தால் நோ சிக்னல்னு வரணும், இல்லை டிஸ்பிளே வந்து வந்துடணும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இது வந்து எந்த ஒரு கலரும் டிசாஷனும் இல்லாமல் இது இருக்குது. ஸோ இந்த லைன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது மானிட்டரோட லைன் தான். ஸோ இந்த மானிட்டர் வந்து நான் மாற்றும் போது டிஸ்பிளேல லைட்டாக ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால் அந்த கோடு வந்துச்சு. அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இது எடுத்துட்டா கூட அந்த மாதிரி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் இதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பாருங்கள், அந்த லைன் இன்னும் வந்துட்டு தான் இருக்குது.
ஸோ இந்த கனெக்டர் வந்து ஆட்டோ சுவிட்சிங்கில் இருக்கிறதுனால அது வந்து இப்போது ப்ளூரே வந்து செகண்ட் போர்ட்லேருந்து கொடுத்துருக்கேன் ஜம்பர் மூலிமா. ஸோ அதில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கனெக்ட் ஆகிடும். சப்போஸ் நான் இதை கனெக்ட் பண்ணேன்னா இதில் வந்து இதுக்கு சுவிட்ச் ஆகிடும் 1 போர்ட்டுக்கு. ஸோ 1ல் கனெக்ட் ஆனவொடனே இது திரும்ப பிளாக் ஆகிடுச்சு. இப்போ HDMI 1ல் இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். நோ சிக்னலாக இல்லை திரும்ப பிளாக் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நோ சிக்னலும் வருது. ஸோ திரும்ப இதை நம்ம வந்து டிவி ஆடியோவில் வச்சு பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஸோ இங்கே சிக்னல் ரீட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நம்மளுக்கு சவுண்டு வரல. ஸோ ஓகே, இப்போ இந்த ஸ்டேட்டில் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக போர்டை செக் பண்ணலாம். ப்ளஸ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இதை போர்டை செக் பண்ணிவிட்டு நம்ம இதை போர்டை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணலான்னா, இந்த பேனல் எல்லாமே பெண்டாக இருக்குது. இதை முதல்ல எல்லாமே வந்து கழட்டிட்டு இந்த பெண்ட் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப எல்லாமே ப்ராப்பராக சீட்டிங் பண்ணிவிட்டு எல்லா சாக்கெட்லையும் கரெக்டாக உட்காந்துருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிக்கிட்டு திரும்ப நம்ம செக் பண்ணலாம். எப்படி நம்ம செக் பண்ண தான் போகிறோம். முதல்ல இந்த விசிபிளாக தெரிகிற பிரச்சனையை க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா சாக்கெட்லாம் பெண்டாக இருக்குது. மேபி ஏதாவது ஒன்று டச் ஆகிருக்கலாம், இல்லை பின்னு உடஞ்சிருக்கலாம், எது வேணும் நடந்திருக்கலாம். கழட்டுற வரைக்கும் எதுவும் தெரியாது. நம்ம இதை கழட்டியே பார்த்துடலாம் வாங்க. ஓகே, இது எல்லாமே டிஸ்மேண்டல் பண்ணியாச்சு. ஆம்பு செக்ஷன் ஃப்ரண்ட் பேனல் தவிர. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா வந்து அது எந்த டேமேஜும் இல்லை. ப்ளஸ் வந்து ஸ்டாண்ட் பையும் போகலை, க்ளீனாக ஒர்க் ஆகுது, டிஸ்பிளேவும் பக்கா வருது. அதனால் அது பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த போர்டு. ஸோ நான் மெயின் ஃபோக்கஸாக இதை கரெக்ட் வந்து எதுக்குன்னா, இந்த சாக்கெட் எல்லாமே நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சாக்கெட் வந்து இதுதான் வந்து எல்லாமே கம்யூனிகேஷன் எல்லாமே போகிறது. ஸோ இது ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர் ஜாக் எல்லாமே. ஸோ இம்பேக்ட் ஏதாவது விழுந்திருந்தாலோ இல்லை கீழே இடிச்சிருந்தாலோ இந்த ஜாக் தான் முதல்ல ப்ரோக்கன் ஆகும். ஸோ அதனால் இதை கட்டி க்ளீனாகவே செக் பண்ணிடலான்னு பார்த்தேன். பிரேக்கேஜ் இருந்தாலும் ப்ராப்ளம். ஸோ அதனால் இதை கட்டினேன். ஆனால் எதிர்பார்த்ததோ என்னவோ இதில் எதுவுமே கிடையாது. எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. பிரேக்கேஜ் எதுவுமே இல்லை. ஸோ ஆம்பு செக்ஷனில் பாட்டம் போர்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இங்கேயும் சால்ட்ரிங்கு கிராக்கு அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்தேன். அதுவுமே எதுவுமே இல்லை. எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. இந்த பிஆர் கூட ஓகே தான். ஸோ ஓகே, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் இதை திரும்ப இது சீட்டிங்கில் உட்கார வச்சுட்டு நம்ம வந்து இதை கழட்டிட்டோம். இதை க்ளீன் பண்ணி ஆகணும். ஸோ இதை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த சீட்டிங்கில் உட்கார வச்சுட்டு இந்த போர்ட்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே க்ளீனாக இருக்குது. நான் கழட்டும் போதே ஒன்று ஒன்றும் பார்த்துட்டேன். எந்த ஒரு கனெக்டர்லையும் பிரேக்கேஜ் இல்லை. பிரேக்கேஜ் இருந்தால் இமீடியட்டாக சென்ஸ் ஆகிட்டு ஸ்டாண்ட் பை போயிடணும். அதுவும் எதுவும் இல்லை. நெட்வொர்க் மாடலும் நல்லா இருக்குது. ஸோ இந்த மாடலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. ஸோ இந்த போர்டு வந்து கட்டி இந்த சாக்கெட்டை வந்து பெண்ட் எடுக்கணும் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதனால் இது தனியாக விட்டுருக்கேன். ஸ்டாண்ட் பை போர்ட்லேயும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா எல்லாம் சுவிட்சிங் ஆகுது. இருந்தாலும் அதை கட்டி க்ளீன் பண்ணி செக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இதை தவிர மேஜர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இந்த வால்யூம் ஐசி போர்டு. இந்த வால்யூம் ஐசி போர்டில் ஏதாவது ஒரு பின்னு பெண்டாக இருக்குமோ இல்லை உடஞ்சிருக்குமோன்னு பார்த்தேன். ஆனால் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல ஓகே, ஓரளவு இது பர்ஃபெக்ட் கண்டிஷனில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ போர்டும் க்ளீனாக தான் இருக்குது. இதுவும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இந்த HDMI தான். ஸோ HDMI போர்டு என்ன ப்ராப்ளம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் காமிக்கும் போதே நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல டெக்னீஷியன் தான். அது நோட் பண்ணலைன்னா நான் என்ன ஆயிருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல இங்கே போட்டுலாம் பாருங்கள். இந்த பின்ஸ்லாம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு இருக்குது, இதெல்லாமே ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள்.
ஆனால் இந்த ஒரு லாஸ்ட் பின்னு சிபிஎல் சாட் சொன்னோம் பார்த்தீங்களா, இது மட்டும் பாருங்கள் பின்னு அழகாக உள்ளே வந்துட்டுருக்கு. இந்த சாக்கெட்டே உள்ளே வந்து இந்த இடத்துல பாருங்கள், இந்த சாக்கெட் வந்து பெண்ட் ஆகி உள்ளே லாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பின்னு வந்து மேபி ஒன்று டச் ஆகிட்டு இருக்கலாம், அதால் ஏதாவது ப்ராப்ளம் கூட இருக்கலாம். ஸோ இந்த பின்னை நம்ம இந்த சாக்கெட்டை வெளியே எடுத்துகிட்டு வேறு சாக்கெட்டு தான் போடணும். இந்த சாக்கெட்டை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, இதில் எந்த பிரச்சனையும் தெரியல. ஸோ இப்போது உங்களுக்கு லைட்டு கூட நான் அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது எப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள். இப்போது ஸோ நான் இங்கே லைட் அடிக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸுக்கும் இந்த பின்னுக்கும் எவ்வளோ அளவுக்கு டிஸ்லோகேட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பின்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கலாம், இல்லை 1/1 ஒட்டிகிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒன்று நடக்கலாம். அது ஷார்ட் சர்க்யூட் மாதிரி ஆகிட்டு ஃபங்க்ஷனாலிட்டி எதுவுமே ஆகாத கூட பண்ணலாம். ஸோ இது ஒன்று வாய்ப்பு இருக்குது. ஒரு சின்ன லீடு கூட நம்ம பிடிச்சிக்கணும். ஸோ இதே நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு கேட்டதில் இது மட்டும்தான். இது இல்லாமல் இந்த பேனல் வந்து ஏகப்பட்ட பெண்டு. ஸோ இது பெண்டு வந்து கேமராவில் எப்படி தெரியும்னு தெரியலன்னா, எனக்கு இது வந்து இப்போ பார்த்து தெரியும் பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இது வந்து இவ்வளோ அளவுக்கு பள்ளமாக இருக்குது. இது அந்த அளவுக்கு டென்ட்டாக இருக்குது. இந்த சாக்கெட்டு இந்த இடத்துல உடஞ்சிருக்கு, இந்த இடத்துல பெண்டாக இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ இது ஏற்கனவே அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டிருக்காங்க. ஆனால் ஒன்று நல்ல விஷயம் என்னென்னா, இது வந்து கழட்டவே இல்லை. ஸோ இப்போ தான் நம்ம கழட்டியிருக்கோம். இது ஃபுல்லாகவே நான் தான் டேக் கட் பண்ணி நான் தான் எல்லா சீலையும் பிரித்து கட் பண்ணியிருக்கேன். பேக்கில் இந்த சீல் கூட நான் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸ்க்ரூ சீல் எல்லாமே. ஸோ இது நம்ம தான் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறோம். ஆனால் இந்த பெண்டெலாம் ஆல்ரெடி அப்படியே கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கஸ்டமருக்கு இது எப்படி கஸ்டமர்கிட்ட ஆச்சா இல்லை அப்படியே வாங்கினாரா எனக்கு ஐடியா இல்லை. ஸோ இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த செட்டு கொடுத்து, இப்போ தான் அட்டன் பண்ணுறேன். எதனாலனா இந்த மாதிரி இது பெண்டாக இருக்குது, மேபி இது உள்ள எல்லாமே உடஞ்சி இருக்கலாம். அதனால் வந்து எடுத்தால் ரொம்ப டைம் எடுக்கும், நம்ம பார்த்து காலையில் உட்காந்து பண்ணாக்கா கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே பார்த்தேன். ஸோ இவ்வளோ நாளாக ஒரு நாளோட ஒர்க்கு இன்னொரு நாள் அப்படியே கேரி அவுட் ஆகிட்டே போயிட்டே இருந்துச்சு. ஸோ இதோட டைம் வரும்போது இதை எடுத்து அட்டன் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் எடுத்து அட்டன் பண்ணுறேன். இதை முடிக்கவே வேண்டும். ப்ளஸ் கஸ்டமர் ப்ரெஷரும் கூட. கஸ்டமர் மேலே தப்பு இல்லை, நம்ம மேலே தப்பு. டிலே ஆனதுக்கு ரீசன் என்னென்னா, இது ஒர்க்கு வந்து காலையிலேருந்து கண்டினியூவாக எடுக்கணுன்றது ஒரே ரீசனுக்காக தான். ஸோ ப்ளஸ் வீடியோவும் எடுக்கணும், ஏன்னா கஸ்டமருக்கும் தெரியணும். ஸோ கஸ்டமர் சைட்லேயும் வீடியோ போட சொல்லியிருக்காரு, அதனால் இது வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து அடிக்கடிக்கு போட முடியாததுக்கு ரீசன் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. என்ன ரீசன்னா கிளியராக சொல்கிறேன் பாருங்கள். இந்த யூனிட் கஸ்டமர் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மற்ற யூனிட் கஸ்டமர் வந்து வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் அட்டன் பண்ணுறது எல்லாமே ஒரு 10 நாளுக்கு அட்டன் பண்ணுறேன்னா 10 நாளும் வீடியோ போடாதீங்க அப்படின்னு சொல்கிற கஸ்டமர், இல்லை செல்லரு, ரீசெல்லரு, இல்லை வந்து இது நீங்கள் ரெடி பண்ண உடனே நான் எடுத்துட்டு வேற ஒன்று வாங்க போகிறேன், இல்லை நான் கை மாற்றிட்டு வேற ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க தான் இருக்காங்க. நீங்கள் எனக்கு சர்வீஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க கஷ்டம் கம்மி தான். அப்படியே சொன்னால் கூட அது ரொம்ப அன்கண்டிஷனாக இருக்குது, அதை வீடியோ போட முடியாது. இல்லை ஸ்பேர் பெண்டிங் ஆகிடும், அது வீடியோ போட முடியாது ஆகிடும். ஸோ இதுதான் ரீசன் அடிக்கடிக்கு நம்மளால் வீடியோ போட முடியாததுக்கு. ஸோ இதுவே வேறு ஏதாவது கண்டென்ட் இருந்துச்சுன்னா அவங்களாம் என்ன வேணால் சொல்லி வீடியோ போடலாம். எக்ஸாம்பிள் வந்து இதே ஃபீல்டில், இல்லை சேல்ஸ் ஃபீல்டில், இல்லை வந்து ஐடியா கொடுக்கறதுல, இல்லை அசம்பிள் பண்ணுறதுல அவங்களாம் வந்து என்ன வேணால் போடலாம். ஆனால் நம்ம வந்து கஸ்டமர் வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்கணும். அவங்க வந்து இதெல்லாம் வந்து காஸ்ட்லி செட்டுனால அவங்க அப்ரூவல் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் வீடியோ போட முடியும். நம்ம எதுவுமே வந்து கஸ்டமர் யூனிட்டை வச்சு நம்ம விளையாட முடியாது இல்லையா. நம்ம வந்து எது வந்தாலும் கஸ்டமரோட அப்ரூவலாக தான் பண்ணணும். அவர் போடுனா போடலாம், இல்லைன்னா போடக்கூடாது. அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ அப்படி தான் இது. அதனால தான் வந்து என்னால் அதிகமாக வீடியோ போட முடியல. நான் நினச்சாலும் வீடியோ போட முடியாத அளவு பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்மளால் போட முடியல. ஸோ மற்றவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. எனக்கு அதுக்கு டைமும் இல்லை. யூடியூப்பில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது எப்படிலாம் மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, என்ன போகுது அப்படின்னு. ஸோ இருக்கிற ஒர்க்கே நம்மளுக்கு தலைக்கு மேலே இருக்கிறதுனால அதே போயிட்டுருக்கு. ஓகே, இப்போது நம்ம இதுக்கு வருவோம். இந்த போர்ட்டை முதல்ல டீசால்டர் பண்ணி எடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இதெல்லாமே க்ளீன் பண்ணி ரீஅசம்பிள் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா போர்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து பண்ணும்போதே எல்லாமே கனெக்டிவிட்டி எல்லாமே செக் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதை ஒரி பண்ண வேண்டியதில்லை. ப்ளஸ் இந்த போர்டில் இந்த ஒரு பின்னு பெண்டாக இருந்துச்சு இல்லையா, இது கூட வெளியே எடுத்து அந்த பின்னை வெளியே எடுத்து பெண்டு எடுத்து ப்ளஸ் திரும்ப சால்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே பண்ணல, போர்டு டேமேஜ் ஆகிடும்னால. அது இல்லாமல் இந்த போர்டில் இருந்த இந்த பேக் பேனலில் இருந்த பெண்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது நீட்னஸாக இருக்கும், இந்த கார்னர் உட்பட. ஸோ இந்த கார்னர்லேருந்து எல்லாமே பெண்டாக இருந்துச்சு இல்லையா, அது எல்லாமே இப்போ ஓரளவு நல்லா நீட்டாக இருக்கும் இந்த இடத்துல தவிர. ஸோ இந்த இடம் எதுக்கு நான் இப்படி விட்டுருக்கேன்னா, இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் நாப்லாம் வருது இல்லையா, ஸோ இந்த பெண்டு இல்லை. ஆனால் இந்த டிண்ட்டை வந்து என்னால் எடுக்க முடியல. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாக்கா இந்த இடத்துல பெயிண்ட் இதுவாகிற மாதிரி இருக்குது.
நான் முடிஞ்ச அளவு பேக்கில் தான் இதை பண்ணேன். ஸோ இந்த இடத்துல டச் பண்ணும்போது இந்த இடத்துல இருந்த எல்லா பெண்டும் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நார்மல் ஷேப்புக்கு வந்தவொடனே விட்டுட்டேன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் வந்து இந்த இடத்துல அன்வான்ட் தான். ஸோ அதனால் அதை விட்டுட்டேன், ரிஸ்க் எடுக்கல. ஏன்னா இது ஆல்ரெடி உடஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு விட்டேன். மற்றபடி மற்றது எல்லாமே வந்து எல்லாமே ஷேப்புக்கு வந்துருச்சு. ஸோ இந்த போர்ட் இந்த சீபிள் சைட்லேருந்து எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதெல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, ஸோ இதை லேட்டாக பார்த்துக்கலாம், இது இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த போர்ட்டை முதல்ல வெளியே எடுக்கலாம். ப்ளஸ் இந்த கெப்பாசிட்டர்லாம் வந்து மாற்றுறது லேட்டாக மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு இந்த போர்ட்டை எடுத்துகிட்டு எதாவது டெவலப் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்க்கலாம். இதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இந்த HDMI போர்ட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இது கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்க ட்ரை பண்ணுறேன். சாரி, கீழே வந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான். இது பெண்ட் ஆகி ஒரு பின்னும் டச் ஆகிருக்குது, உங்களால் பார்க்க முடியும். இது வந்து கேசிங்கே பெண்ட் ஆகிருக்கு. ஆனால் பேக் உள்ள பிளேட் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஆனால் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று பெண்ட் ஆகி மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஓகே, இது இப்போ பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு முக்கியமான விஷயம், இந்த ட்ரேஸ் எதுவுமே டேமேஜ் ஆகலை. ஸோ ட்ரேஸ் எல்லாமே நான் டீசால்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ட்ரேஸ் க்ளீன் பண்ணியிருக்கேன். இது இப்போ இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஸோ பேக் சைடும் அப்படி தான். ஸோ பேக் சைடும் க்ளீனாக இருக்குது. நான் இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்த போர்ட்டு வந்து ரெடியாக மாற்றுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு இது பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம இந்த போர்ட் இல்லாமல் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சுன்னா அப்புறம் HDMI போர்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் போர்டில் ஐசி கிடைக்கிற மாதிரி அதே அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இந்த HDMI போர்ட்டு கிடைக்கிறது. ஏன்னா வந்து இது வெளியே கிடைக்கிறது இல்லை. சேம் வேறு இதெல்லாம் வந்து எடுத்து போடணும், இல்லை டெனான்லேருந்து இந்த மாடலை வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த மாடல்லாம் எடுத்து போட்டுட்ருக்கோம். இந்த மாதிரி மாடலில் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த பெட் டைப்பில், ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் இந்த சாக்கெட்லாம் வந்து இதுக்காகவே டிசைன் பண்ணுறது, இந்த ஹைட்டு இதுவெல்லாம். ஸோ இதில் நிறைய டைப் இருக்குது. வாங்கினா மொத்த பேக்கேஜையும் வாங்கணும், அதாவது எல்லா டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்க மாதிரி பேக்கேஜாக வாங்கணும். இண்டிவிஜுவலாக இது மட்டும் தரமாட்டிருக்காங்க. ஸோ நம்ம கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு ஏதாவது போர்ட்லேருந்து எடுத்து போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம போர்டு எல்லாமே பக்காவாக இருக்கா, ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம அதை பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ இது நம்ம இப்போது காம்பவுண்டை எடுத்தாச்சு, இந்த ஃபால்ட்டி போட்டு. இப்போ நம்ம திரும்ப அசம்பிள் பண்ணி எல்லாமே சீட்டிங்கில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் லாஸ்ட்டாக ஃபைனலாக கூட பார்த்துக்கலாம். நான் திரும்ப இதை அசம்பிள் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இதை திரும்ப சீட்டிங்கில் உட்கார வச்சுட்டேன். ஸோ இந்த போர்ட் எம்டியாக தான் இருக்குது. திரும்ப எல்லாமே ப்ராப்பராக சீட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த போர்ட் எல்லாத்துக்கும் எப்போவுமே நான் எல்லா ஸ்க்ரூவுமே போட மாட்டேன். இப்போ எல்லா ஸ்க்ரூவும் போட்டுக்கிறதுக்கு ரீசன் வந்து எல்லாமே அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். ஒன்றுக்கு அலைன்மெண்ட் ஸ்க்ரூ போட்டால் லாக் ஆகி உட்காரதான்னு பார்த்ததுக்காக போட்டிருக்கேன். ஸோ வேணும்னா திரும்ப எல்லாமே கட்டி தான் ஆகணும். மற்றபடி மற்றதெல்லாமே பேசிக் ஸ்க்ரூ தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அன்வான்டாக கிளிக் சவுண்டு வருது. இது என்னென்னு பார்க்கலாம், ஆன் பண்ண ஆன் ஆகுதுன்னு. ஓகே, ஆன் ஆகுது. நம்மளுக்கு டிஸ்பிளே ஆடியோ வீடியோ எல்லாம் வருதான்னு பார்க்கணும். டிஜிட்டல் சிக்னல் ரீட் ஆகிடுச்சு, நல்ல வேலை. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஓகே இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது பாருங்கள். சவுண்ட் வருது, ஆனால் நாய்ஸாக வருது. வீடியோ அவுட்புட் வந்துருச்சு, நல்ல வேலை. இப்போ நம்ம HDMIயில் கொடுத்துருக்கோம். HDMI ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் HDMI எப்படி ப்ராப்ளம் பண்ணோன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வச்சுட்டே சொல்கிறேன். என்ன போர்ட்டில் கொடுத்துருக்கேன்னு மறந்துட்டேன். ஓகே, கேம் போர்ட்டில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ கேம் போர்ட்டில் கொடுத்துருக்கேன். HDMI வந்து டிடெக்ட் ஆகலை, வீடியோ கட் ஆகிடுச்சு, ஆடியோவும் வரல. ஸோ சிக்னலும் இங்கே ரீட் ஆகலை. ஸோ இது என்ன கேஸுன்னு நம்ம பார்க்கணும், எதனால் எப்படி இருக்குன்னு. திரும்ப நம்ம டிவி ஆடியோவில் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒரு கால் ஒன்று வந்துருச்சு, அதனால் கட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதை திரும்ப வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இதான் ரீசன், திரும்ப வீடியோ அவுட்புட் வந்துருச்சு. டிவி வீடியோவில் மட்டும் வருது, அதாவது ஆப்டிக்கல் மட்டும் ஒர்க் ஆகுது, மற்றதெல்லாம் என்ன ப்ராப்ளம் தெரியல. ஸோ இதுக்கப்புறம் தான் போர்ட்டில் டயக்னோஸ்டிக் பண்ணோம். இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே போதும், இதுக்கப்புறம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இது என்னென்னு பார்க்கலாம். மொத்தமே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப வாங்க டயக்னோஸ்டிக் ஆரம்பிக்கலாம். ஓகே, இதை திரும்ப நான் இந்த நெட்வொர்க் மாடியில் மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இப்போது நம்ம இந்த ஐசி செக்ஷன்லாம் பக்காவாக பார்க்க முடியும்.
நம்ம இந்த கெப்பாசிட்டரை மாற்றிடலாம், இதில் டவுட்டே வேண்டாம். அதில் ஒரு சின்ன ஒரு டவுட்டு கூட வேண்டாம். இதை செக் பண்ணுறதும் யூஸ் இல்லை தான். ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே லீக் அதிகமாக இருக்குன்னு. ஸோ இந்த டைப்பில் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக லீக் ஆகும் ஏஜ் ஆகிடுச்சுன்னா. ஸோ பிரச்சனை இல்லை. இதை தவிர வேறு ஏதாவது அப்நார்மலிட்டி தெரியுதான்னு பார்த்தேன், எதுவும் இல்லை. ஸோ சஸ்பெக்ட் வந்து எது இருக்கணும்னா மேக்ஸிமம் இதுவாக தான் இருக்கணும். ஏன்னா இதுக்கு ரிலேட்டடு போர்ட்டு வந்து இந்த ஐசியில் தான் வருது. ஸோ HDMI நம்மளுக்கு வந்து எதுவுமே வரல. ஃபஸ்ட்டு நம்ம கிளாரிஃபை பண்ண வேண்டியது என்னென்னா, ஆப்டிக்கல் வச்சாக்கா இப்போது டிஸ்பிளே வந்துடுது, சவுண்டு நாய்ஸாக வருதுன்னா நாய்ஸ் வந்து நம்ம அப்புறமா பார்க்கலாம். டிஸ்பிளே வருது, மற்ற போர்ட்டு வச்சாக்கா டிஸ்பிளே வரல. ஸோ அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஐசி ஓகே, இதை நம்ம டச் பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு ரிலேட்டடு இந்த OSD மெனு செட்டிங் இதெல்லாம் வருது இல்லையா, சவுண்டு ஏற்றுறது இறக்கிறது, அதெல்லாம் வந்து இந்த ஐசி பண்ணுறது. ஸோ இதுவும் ஓகே, இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது ரெண்டுத்தையும் அப்படியே விட்டுட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த 3 ஐசி. ஸோ இந்த 3 ஐசிலையும் நம்ம இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த இன்புட் எல்லாத்துக்குமே கப்ளிங் வந்து இந்த ஐசி தான். ஸோ இது வந்து வீடியோ PLDன்னு சொல்லுவோம். ஸோ வீடியோ PLDன்னும் போது இது வந்து ஜங்ஷன் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ என்ன இன்புட் கொடுக்குறோம், எது ஸ்விட்ச் பண்ணுறோம், எந்த இன்புட்டில் வந்து வீடியோ எதுக்கு போகணும், ஆடியோ எதுக்கு செப்பரேட்டாக போகணும் அப்படின்றது டிசைட் பண்ணி பண்ணுறது. ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஆடியோ தனியாக வீடியோ தனியாக பிரித்து கொடுத்துரும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து ஆடியோ ஓகே, இப்போ நம்ம ஆடியோ வந்து இதில் முதல்ல வீடியோவே வந்து பிளாக் அவுட் ஆகுது. ஸோ எதனால் ஆடியோவும் நாய்ஸாக வருது, வீடியோ பிளாக் அவுட் ஆகுதுன்னு முதல்ல அதை தான் பார்க்கணும். அதுக்காக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஐசியை இப்போதைக்கு இதை விட்டுடலாம். நம்ம பார்க்க வேண்டியது ஒன்று இந்த ஐசி இல்லைனா இந்த ஐசி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இருக்க இந்த 3 கெப்பாசிட்டர் போட்டு இந்த போர்ட்டை வந்து 4 போர்ட் இருக்குது. ஸோ இதில் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐசியை நம்ம இப்போதைக்கு டச் பண்ண வேணாம். ப்ளஸ் இந்த பின்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணினா ஆகணும். ஸோ முடிஞ்சால் இதை சால்விங்கில் ரீடச் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டரை மாற்றிட்டு வோல்டேஜ் எல்லாமே மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பொசிஷன் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இந்த ஐசி சஸ்பெக்ட் இது எப்படி இருக்குது, சிக்னல் ஐஸில் எல்லாமே டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஒன்று தான் பார்க்கணும். எடுத்த உடனே நம்ம எதை வேணால் டப்புன்னு பார்க்கக்கூடாது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் நம்ம செக் பண்ணும்போது இது நெட்வொர்க் மாடியில் உள்ளே போகிறதுனால ஸோ இது இப்படி கவர் ஆகிடுது. பாதி ஐசி உள்ளே போகிறதுனால நம்ம எடுத்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுவும் ப்ராப்ளம். இந்த மாடலில் வந்து இது இப்படி க்ளோஸாக கொடுத்ததுனால நம்மளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை சர்வீஸ் பண்ணுறதுல. ஸோ இதை கட்டிட்டு பார்க்கணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஸ்க்ரூ கட்டிட்டு தான் இது வரும். இதை ஸ்க்ரூ காட்டணும்னா இந்த மாடல் நம்ம தனியாக எடுக்கணும். இந்த பிரச்சனை தான் இதில், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஓகே, இப்போ வரைக்கும் நம்மளுக்கு இந்த போர்ட்டு வந்து இது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். எல்லாமே பண்ணணும்னா திரும்ப லாஸ்ட்டாக கட்டி தான் இந்த போர்ட்டை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இது பார்க்கலாம். இது வந்து நம்ம முதல்ல இந்த HDMI ப்ராப்ளத்தையும் இந்த வோல்டேஜ் எங்கேயாவது ஃப்ளக்சுவேட் ஆகுதா இல்லை கட் ஆகுதான்னு பார்க்கணும். அதை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த கெப்பாசிட்டர் இருந்து இல்லையா, ஸோ இங்கே ஒரு 3 கெப்பாசிட்டர், ஸோ இந்த ஒரு இடத்துல கெப்பாசிட்டர், இங்கே ஒரு கெப்பாசிட்டர், ஸோ டோட்டலாக ஒரு 5 கெப்பாசிட்டர் மாற்றிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னா ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மல்டிமீட்டர் ஊக் பண்ணியிருக்கேன். மல்டிமீட்டர் எதுக்கு ஊக் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு அதுக்கும் காமிக்கிறேன் செக் பண்ணி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ப்ளூரே வந்து டிடெக்ட் ஆகலை. ஆனால் இப்போ பாருங்கள் ப்ளூரே வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு, PCM சிக்னலும் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு கெப்பாசிட்டர் மாற்றுந்து. ஸோ நம்ம வால்யூம் ஏற்றுறது எல்லாமே இப்போது இங்கே வருது. இதுக்கு முன்னாடி நம்ம HDMI வச்சாவே எதுவுமே வராமல் இருந்துச்சு. ஆனால் இதில் இன்னொரு சேட் விஷயம் என்னென்னா சவுண்டு வரல இதில். ஸோ சவுண்டு மட்டும் கட் ஆஃப் இருக்குது. இப்போ வீடியோ இஷ்யூ சரியாயிடுச்சு. HDMI கரெக்டாக இருக்குது. அதுவும் எந்த போர்ட்டில் கரெக்டாக இருக்குன்னா இந்த போர்ட்டுக்கு வர ஐசியிலே கரெக்டாக இருக்குது. ஸோ இது நம்ம இனிமேல் தான் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதையே செக் பண்ணுறதுக்கு இந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம இந்த ஐசியில் கனெக்ட் பண்ணிட்டு ஐசியை முதல்ல வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே வீடியோவும் OSDயும் வந்துருச்சுன்னா பாஸ் த்ரூ ஆகுதுன்னா நம்ம வந்து கவலையப்பட தேவையில்ல. ஸோ இப்போது இதில் கேம் போர்ட் வந்து மேப் ஆகிருக்கு இதுக்கு, இந்த ஐசிக்கு. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். கேம் போர்ட்டில் வீடியோ வந்துருச்சு, OSD மெனு வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த ஐசியை கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம ஆடியோ செக்ஷன் பக்கம் திரும்பிடலாம். ஸோ இது வந்து கேம் போர்ட்டு. ஓகே, ஸோ இது வரைக்கும் இன்னும் டிடெக்ட் ஆகலை. ஓகே, டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ வீடியோவும் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம வால்யூம் வைக்கிறதுலேருந்து எல்லாமே இதில் வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு
நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம HDMI ஐசி ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தோம், அது எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ வரைக்கும் இது எதுவுமே டிடெக்ட் ஆகலை. கெப்பாசிட்டர் மாற்றினதுல சரியாக போயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் அந்த லீக்கு இருந்தால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லாமல் அதை மாற்றினவொடனே சரியாக போயிடுச்சு. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போயாவது இந்த மாதிரி லீக் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி லீக் இருந்துச்சுனாவே அதை டேரெக்டாகவே மாற்றிடலாம். ஸோ இந்த மாதிரி த்ரூ ஹோல் எதுக்கு போட்டிருக்குன்னா, ஸோ திரும்ப அது மாதிரி லீக் ஆகக்கூடாது. எதுக்குன்னா, இந்த இடத்துல பக்கன் ஒரு ஐசி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நார்மலாகவே அடியில் வந்து ஹீட் சிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நார்மலாகவே ஹீட் ஆகும். SMT காம்பவுண்ட்னா பரவாயில்ல, PCBயோட லே அவுட் ஆகிடும். ஸோ இதில் வந்து லிக்விட் வந்து இந்த கேன் அலுமினியம், இதில் வந்து அலுமினியம் லிக்விட் இருக்கும், அது ஃபில் ஆகிடும். ஸோ லீக் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் வெட்டிகளாக இருக்கிறதுனால ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும், இது லீக்கே ஆகாது, லைஃப் நல்லா வரும். ஸோ கம்பெனி எதுக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டிருக்காங்கன்னு தெரியல. மேபி இந்த ஒரு ரீசனுக்காகவே இருக்கும், ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகும் சீக்கிரமாக, அதனால் மாற்றி தான் ஆகணும் போர்டு அப்படின்றதுக்காகவே அவங்க பண்ணலாம். ஸோ என்ன வேணா இருக்கலாம், இன்டர்னல் நம்மளுக்கு எதுவும் தெரியல. ஸோ நம்ம இது போட்டால் தான் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி போட்டு கொடுத்து நான் கெப்பாசிட்டரால் எனக்கு இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் SMDயே போடுவேன், அப்போ எனக்கு திரும்ப வரும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபைனல் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி கெப்பாசிட்டர் தான் யூஸ் பண்ணுவேன். புதுசாக பார்க்குறீங்க ஏன் அந்த கெப்பாசிட்டி யூஸ் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அது நான் ஓல்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். என்கிட்ட நிறையவே ஸ்டாக் இருக்குது, அது கண்டிப்பாக யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுவேன். ஹீட் ஆகாத அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹீட் ஆகிற அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ நம்ம சவுண்டு வரணும். சவுண்டு வந்து இப்போ நெட்வொர்க் மாடியூல் கூட ஒர்க் இல்லை. DDS IC வந்து நம்ம இதுக்கு அடியில் தான் இருக்குது. ஸோ இதுதான் DDS IC, இது ஆடியோ PLD. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு சிக்னல் மட்டும் கரெக்டாக ஆடியோ சிக்னல் பாஸ் த்ரூ வருதான்னு செக் பண்ணிக்கிட்டு DDS ICக்கு என்ன ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு டிஜிட்டலு. ஸோ டிஜிட்டல்லேருந்து இங்கே திரும்ப டிஜிட்டலுக்கு போயிட்டு PCMலேருந்து அனலாக்காக மாறுதான் நம்ம பார்க்கணும். ஸோ முதல்ல வாய்ஸ் வந்து கரன்னு வந்துச்சு. ஸோ அது PCMலேருந்தே வருதா இல்லை PCMக்கே சிக்னல் அந்த மாதிரி தான் வருதா அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை தான் நான் ஃபைனல் பண்ண போகிறேன். ஸோ திரும்ப இந்த நெட்வொர்க் மாடல் இப்போ எடுத்துகிட்டு நான் ஃபைனல் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்ப நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இது அதிகமாக இந்த மாதிரி யூனிட்லாம் எடுத்தாக்கா அப்படியே கூடவே எல்லாமே காமிக்க முடியாது. ஸோ அதில் நிறைய சீக்ரெட்டும் இருக்குது, டெஸ்டிங்கு நிறையவும் எடுக்கும் டைம், அதனால தான். ஸோ நான் இப்போ அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிக்கிறேன். ஓகே, ஒரு சின்ன அப்டேட்டு. ஸோ இந்த இடத்துல இருக்கிற கெப்பாசிட்டி எல்லாமே மாற்றிருக்கேன், உங்களால் சைடில் பார்க்க முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இதில் ஒரு 5-6 கெப்பாசிட்டி இருக்கும். 100 UF 10 UF கெப்பாசிட்டர். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓபேமுக்கு போகிற சர்க்கியூட்டுக்கு பவர் சப்ளை ப்ளஸ் ஃபில்டர் கெப்பாசிட்டர். ஸோ அதெல்லாம் மாற்றிருக்கேன். இப்போ இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா, இந்த மாதிரி மாற்றினதில் சிக்னல் டெஸ்ட் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜிட்டல் சிக்னல்லாம் பாஸ் ஆகிடுது. நம்மளுக்கு சிக்னல் வைஸில் இல்லை, DDS ICலேருந்தும் டிஜிட்டல் சிக்னல் பாஸ் ஆகுது. சம்டைம்ஸ் DDS ICலே நாய்ஸாக வருது, சம்டைம்ஸ் வந்து ஓபேமில் நாய்ஸாக வருது. ஸோ டேக் செக்ஷன்லாம் பார்க்கணும், பேக்கில் தான் இருக்குது அதெல்லாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு வால்யூம் வைக்கிற மாதிரிங்க. இப்போ என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இது வந்து முன்னாடி ஆப்டிக்கலில் லைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது கேம் போட்டு HDMIலே வருது. HDMIயில் கொடுத்துருக்கேன். HDMIயில் பார்த்தீங்கன்னா வீடியோ அவுட் வந்துச்சு, OSD மெனு வருது. இப்போ இந்தளவு டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இது அடுத்த ஃபேஸ்க்கு, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஒன்று ஒன்றா தான் பார்க்கணும். எடுத்த உடனே நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய சொல்லியிருக்கேன், முன்னாடி இல்லை நிறையவே சொல்லியிருக்கேன் நான். எல்லாமே டப்புன்னு மாற்றாமல் 1 by 1 கிளியர் பண்ணிட்டே போகலாம் அப்படின்னு. ஸோ அப்படி தான் இப்போ நான் இதை கிளியர் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம டிஜிட்டல் சிக்னல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ டேக் செக்ஷனு ஃபுல்லாகவே நம்ம பார்க்க வேண்டியணும். DDS ICலேருந்தே சம்டைம்ஸ் வருது. DDS ICக்கே ஏதாவது மிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். ஸோ ஏற்கனவே செக் பண்ணும்போது இந்த இடத்துல எதுவும் இல்லை, அதனால் திரும்ப இதை ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இதை ஆன் பண்ணி பார்த்தேன். திரும்ப இதை பார்க்க வேண்டியது தான். நான் இப்போ அதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இது நினச்சதோட அதிகமாக டைம் எடுக்குது. ஸோ ஒரு வழியாக ஓரளவு ஃபால்ட்டை வந்து பின் பாயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து USBயில் தான் கொடுத்துருக்கேன். USB வந்து ரீட் ஆகி போயிட்டுருக்கு. USBயில் வால்யூம் வைக்கிறேன். USBயில் வால்யூம் க்ளீனாக வந்துருச்சு. ஸோ USBயில் வால்யூம் வந்துருச்சு. நான் எதுக்காக நல்லா ப்ளே ஆகிறதுக்கு காமிக்கிறேன்னா, இன்னும் ஆப்டிக்கல் ப்ளஸ் அனலாக்கு ப்ளஸ் HDMI ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ வந்து நான் சிக்னலை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து டிஜிட்டல் சிக்னல், அதாவது DSPலேருந்து வர மல்டி அவுட்டு டிஜிட்டல் சிக்னல் இது. ஸோ இது வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது பாருங்கள். இது இப்போ வந்து USBயில் ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சிக்னலை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் இதை ஆப்டிக்கல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணுறேன். ஸோ ஆப்டிக்கல் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த இடத்துல டிஜிட்டல் சிக்னல் வந்துருச்சு. இப்போ நான் வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள்.
ஸோ இதுதான் இதில் ஸ்டேட்டஸு. ஸோ அதே டிஜிட்டல் அவுட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த இடத்துல டிஜிட்டல் அவுட்டில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை, நல்லாவே இருக்குது. ஆனால் வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இங்கேருந்து வர அவுட்புட் சிக்னலை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு யூஎஸ்பியில் உங்களுக்கு காமிக்கிறேன், யூஎஸ்பியிலேருந்து அவுட் எப்படி வருது அப்படின்னு. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அதுவும் இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ திரும்ப அதிலே தான் இருக்குது. வால்யூம் வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் நல்லா இருக்குங்களா? ஸோ நம்மளுக்கு வால்யூம் 0 வச்சாலும் டிஜிட்டல் அவுட்டு ஃபுல்லாக தான் போகும். ஏன்னா வால்யூம் ஐசி வந்து சைடில் தான் இருக்குது, அதை தான் கண்ட்ரோல் பண்ணும் மெயின் ஆம்புக்கு போகிறது. டிஜிட்டல் சிக்னல் எப்பவுமே ஒரே சிக்னல் ஸ்டேபிளாக இருக்கும், வால்யூம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஸோ அது வந்து இன்புட் போகிற சிக்னல். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு பாருங்கள். ஆப்டிக்கலும் சரி யூஎஸ்பியும் சரி மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் போகுது. இப்போ நான் இதில் வந்து ஒரு அவுட்புட்டை வந்து செக் பண்ணுறேன் யூஎஸ்பியில். ஸோ பின் நம்பர் 1 இந்த இடத்துல வைக்கும்போது ஸோ இதுதான் வந்து அவுட்புட் சிக்னல், ஒரு சேனலுக்கு போகிற சிக்னல். ஸோ அதாவது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு போகிற சிக்னல். ஸோ சென்ட்ரு சப்வூஃபருக்கு போகிற சிக்னல் வந்து இந்த இடத்துல. ஸோ இதுவும் ஸ்டேபிளாக தான் இருக்குது. இது சரௌண்டுக்கு போகிற சிக்னல், சரௌண்டுக்கும் க்ளீனாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆப்டிக்கல் வச்சுட்டு உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஆப்டிக்கலில் திரும்ப ரீட் ஆகிடுச்சு. திரும்ப நான் உங்களுக்கு வால்யூம் வைக்கிறேன். ஸோ இப்படி தான் இது ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் இது உங்களுக்கு திரும்ப டிஜிட்டல் இன்புட் வந்து ஸோ டிஜிட்டல் இன்புட்டில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, க்ளீனாக தான் இருக்குது. அதாவது டிஎஸ்பி நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ நான் டிஜிட்டல் அவுட்டு பிசிஎம்க்கு போகிறது நான் எடுக்கிறேன். ஸோ பிசிஎம்க்கு போகிறது அந்த நாய்ஸை மட்டும் பாருங்கள் எப்படி நாய்ஸ் வருதுன்னு. ஸோ இந்த நாய்ஸை தான் வந்து நீங்கள் அந்த ஸ்பீக்கரில் கேட்குறீங்க, ஒரு மாதிரி எகோவோட ஒரு ஃபுல்லாக அடைஞ்ச மாதிரி வருது. ஸோ அது இதுதான். இப்போது என்னென்னா நம்மளுக்கு வந்து பிசிஎம்கே அப்படி தான் போகுது. ஸோ பிசிஎம்லாம் நல்லாயிருக்கு, டேக் ஐசி எல்லாமே நல்லாயிருக்கு. நம்மளுக்கு இந்த ஆடியோ பிஎல்டி தான் வந்து ப்ராப்ளம் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம யூஎஸ்பியில் கொடுக்கும்போது மட்டும் ஆடியோ பிஎல்டி ஒர்க் ஆகுது. டிஜிட்டல் சிக்னல் அனலாக் சிக்னல் இப்போ நான் அனலாக்கும் ஹூக் பண்ணியிருக்கேன். ஸோ அனலாக் நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். சிபிஎல் சாட்டில் தான் கொடுத்துருக்கேன். சிபிஎல் சாட்டை நம்ம போட்டு எடுத்துட்டோம், அதனால் அனலாக் மட்டும் தான் இப்போதைக்கு ஒர்க் ஆகும். ஸோ அனலாக் கொடுத்துருக்கேன். ஸோ அனலாக்லேயும் வந்து வால்யூம் வரல. இதுவே சப்போஸ் நான் ஸ்டீரியோ மோடு வச்சேன்னா அனலாக்கில் வால்யூம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் ராக் ஏரியாவில் இருக்குது. இது அனலாக்கு, ஆனால் எஃப்எம்மில் இருக்க மாதிரி வருது பாருங்கள் சவுண்டு. ஆனால் இதில் வந்து சாங்கு போயிட்டுருக்கு, எஃப்எம்மில் வர மாதிரி தான் வருது. ஸோ இதை நான் மோடு மாற்றிட்டே இருக்கும்போது சவுண்டு வந்து பட்டுன்னு பிக்கப் ஆகிடும். ஸோ மல்டி சேனல் ஸ்டீரியோவில் அது கூட வரல, ஃபுல்லாகவே சைலண்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது உங்களுக்கு நான் இதை ஜாஸ்லேயே வச்சுட்டு ஸோ ராக் ஏரினாலே இருக்குது. ஸோ இதில் நான் உங்களுக்கு டவுன் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து டிஜிட்டல் சிக்னல் கரெக்டாக போகுது. அதாவது வந்து ஸ்டீரியோவை 5.1 கன்வெர்ட் பண்ணி எல்லா சேனலுக்கும், இதெல்லாம் 7.1. ஸோ அது எல்லாமே கன்வெர்ட் பண்ணும்போது இங்கே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு டிஎஸ்பிலேருந்து. ஆனால் இங்கே இதுலேருந்து வர சிக்னல் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த நாய்ஸ். ஸோ இப்போ நான் திரும்ப உங்களுக்கு ஒரு சேஞ்சுக்கு யூஎஸ்பியில் வச்சு காமிக்கிறேன். யூஎஸ்பியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது எதுக்கு நான் உங்களுக்கு இவ்வளோ காமிக்கிறேன்னா, அது எவ்வளோ ஒர்க்கு எடுக்குது. இது எனக்கு 1.5 days ஆகிடுச்சு. ஸோ இதுதான் உங்களுக்கு செக் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் எவ்வளோ டைம் எடுக்குது. இது வந்து டிஜிட்டல் அவுட். இப்போ இது கரெக்டாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ என்ன இன்புட் போதோ அது அவுட்புட் வந்து பிஎல்டி இல்லை பிரிட்ஜி மாதிரி ஒர்க் ஆகும். அது பிரிட்ஜில் கரெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஒரு சிக்னலை பிரித்து எல்லா சேனலுக்கும் தனித்தனியாக கொடுக்குறது. அதுலேருந்து டிஜிட்டல் சிக்னலை எடுத்து நம்மளுக்கு பிசிஎம்லேருந்து ஒர்க் ஆகும். அப்படி தான் இந்த பிஎல்டி ஒர்க் ஆகும். ஸோ டிஎஸ்பிலேருந்து ஒரு சிக்னல் வரும், ஒரு சிக்னலை பிரித்து எல்லா சேனலுக்கும் எங்கெங்கெல்லாம் போனோமோ அதை பிரித்து கொடுக்குற வேலை தான் அது. ஸோ அந்த பிரிட்ஜு ஒர்க் ஆகுது, ஆனால் மிஸ்ஃபங்க்ஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு பிசிஎம்மில் வந்து நாய்ஸாக வருது. ஸோ இந்த ஐசி ஃபால்ட்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ப்ரோக்ராம்டு இருக்கிறதுனால இது நம்ம மாற்றணும்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம் திரும்ப லோட் பண்ணணும். ஃபேம்வேர் அப்டேட் பண்ணால் ஓகே ஆகுதான்னு பார்க்கலாம், அப்படி இல்லைனா கஷ்டம். ஸோ நான் இந்த ஐசியை எடுத்து மாற்றணும். ஆல்ரெடி இதில் 2 பின்னு க்ளீன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பக்கம்லாம் க்ளீன் பண்ணல. ஸோ இந்த பக்கம் மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதாவது இன்புட் அவுட்புட் போகிற சிக்னல்லாம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதை ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு திரும்ப ஒரு வாட்டி போட்டு பார்க்க போகிறேன். அப்படி இல்லைனா ஐசியை மாற்றிட்டு ஃபேம்வேர் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏதாவது ஓகே ஆகிடுச்சுன்னா
ஓகே நான் கண்டினியூ பண்ணுறேன், இல்லை இன்னும் டைம் எடுத்து இன்னும் செக் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா நான் முடிச்சுட்டே காமிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பெரிய வீடியோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் இன்னும் டீப்பாக செக் பண்ணிகிட்டே பார்த்துட்டே போகணும். நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டே இருக்க முடியாது, டைம் அதிகமாகுது. ஸோ நான் இதை கடைசியாக உங்களுக்கு முடிச்சுட்டே காமிக்கிறேன். ஸோ இது ஃபைனலாக நான் முடிச்சிட்டேன் அந்த ஐசி. ஸோ இந்த பிஎல்டி ஐசி வந்து இங்கே இருக்குது பாருங்கள். இது பக்கத்தில் இன்னொரு ஐசி பார்ப்பீங்க, இது வந்து பிசிஎம் ஐசி. ஸோ இது எதுக்குன்னா வந்து நம்ம பேராவே மாற்றிடலாம், ரெண்டுமே டிஜிட்டல் டீகோடரு. சரி ஓகே, ரெண்டுத்தையும் மாற்றிடலாம், ஒன்றாவே மாற்றிடலாம்னு சொல்லிட்டு மாற்றிருக்கேன். ஸோ இப்போது இந்த ஐசி உங்களால் பார்க்க முடியும். இப்போ கையில் எடுத்தே காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து மேஜராக எல்லா சேனலுக்கும் சுவிட்ச் பண்ணி தரது எல்லாமே பண்ணுறது இந்த ஐசி தான். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போது இந்த ஐசி மாற்றியாச்சு. ப்ரோக்ராம் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிவிட்டேன். இங்கே அடியில் இருக்க பிசிஎம் ஐசியும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஐசி தான் இது. ஸோ ரெண்டுமே டிஜிட்டல் சம்மந்தமாக, ரெண்டுமே டிகோடர் ஐசி, ரெண்டுமே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். இப்போது க்ளீனாக ஒர்க் ஆகுது. ஸோ அது நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் டைம் எடுத்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணதுனால இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ இது ரேண்டமாக மாற்றாமல் நம்மளுக்கு கிளியராகவே முடிஞ்சிருக்கு. இப்போது டிடெக்ட் ஆகிட்டு வீடியோ அவுட்டு வந்துருச்சு. நம்மளுக்கு ஓஎஸ்டி மெனுவில் இருந்து எல்லாமே இதில் வந்துருச்சு பாருங்கள் க்ளீனாக. ஸோ இதில் HDMI தான் முக்கியமாக பார்க்கணும். நான் இப்போது கேமில் தான் கொடுத்துருக்கேன், சேம் போட்டு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதில்லை. ஸோ நம்மளுக்கு சிக்னல் வந்து ஏற்கனவே டிரெக்ட் ஆகிட்டு வீடியோ அவுட் வந்துருச்சு. இப்போவும் இது டிரெக்ட் ஆகிட்டு வீடியோ அவுட் வந்துருச்சு. சவுண்டும் பக்காவாக இருக்குது. எல்லா சேனல்லையும் செக் பண்ணிட்டு எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஸோ இது நான் சவுண்ட் மோட மாத்திரம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து வால்யூம் நாய்ஸாக வந்துச்சு. இப்போ இது க்ளீனாக இருக்குது. ஸோ இதை தவிர மற்ற யூஎஸ்பி இருக்கிறது எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாமே க்ளீனாக ஒர்க் ஆகுது. எல்லா சேனலும் செக் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த போர்ட்டை போட்டாகணும். இது டேமேஜ் ஆன போர்ட்டுக்கு பதிலாக ரிப்ளேஸ்மெண்ட் போர்ட்டு நம்ம வந்து போட்டாகணும். ஸோ அதுக்காக திரும்ப இன்னொரு அடி காட்டணும். ஸோ ஆல்ரெடி இதை காட்டி மாட்டினதில் இந்த ஸ்ட்ரிப்பே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. மேபி இதை மாத்திர மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். ஃபைனலாக க்ளோஸ் பண்ணி ஃபினிஷிங் கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். ஏன்னா இது இங்கேயே அழகாக ஃப்ளக் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. லாஸ்ட்டாக எல்லாமே முடிச்சுட்டு ஓகேனா இது விட்டுடலாம். இல்லை இது வந்து மாற்றி தான் ஆகணுன்ற கண்டிஷனுக்கு போயிடுச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், லைட்டாக இங்கே பல்ஜ் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மல்டிபிள் டைமில் பண்ணால் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் அவைலபிள் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பற்றி நம்ம இப்போது இந்த போட்டு நான் உங்களுக்கு இதை திரும்ப போட்டுட்டு, ஸோ அந்த போட்டு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா சேனலும் நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் அந்த போர்ட்டு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ இந்த நியூ போர்ட்டு உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். என்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேம் சைஸ் என்னால் எடுக்க முடியல. ஸோ ஏற்கனவே இருக்கிறதோட கொஞ்சம் சின்ன சைஸ், ஆனால் சேம் மாடல் சேம் போர்ட்டு தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் முன்னாடி சீரீஸ்க்கு வரது 1200க்கு வர மாடல் இது. ஸோ என்கிட்ட இருந்ததுனால ப்ளேஸ் பார்த்தா ஃபிட் ஆச்சு. ஓகே, அதனால் போட்டுட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது அதால். ஸோ இப்போ நம்மளுக்கு டிஜிட்டல் சிக்னல் எல்லாமே இதில் வந்துருச்சு. இங்கே வீடியோ அவுட்புட்டு எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போதைக்கு இதில் எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இங்கே உடஞ்சிருந்துச்சு இல்லையா, இதை கூட நான் பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ இதில் என்னென்னா இது திருப்ப முடியாது, ஏன்னா இது ஆல்ரெடி உடச்சி ஒட்டிட்டு இருந்தாங்க. அந்த பேஸ்ட்டே ஆல்ரெடி பிடிச்சிருந்துச்சி. ஸோ நம்மளும் மேலே போட்டு பேஸ்ட் ஒட்டிடலாம், இதுக்கப்புறம் இது இப்படி இருந்தாவே போதும், ஸோ சிக்னல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மற்றபடி இப்போ இதில் எல்லாமே கிளியராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் பண்ண வேண்டியது மற்ற சேனல் எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். நான் ஆல்ரெடி எல்லாமே செக் பண்ணிட்டேன். யூஎஸ்பி, ஒய்ஃபை, ப்ளூடூத் எல்லாமே செக் பண்ணிட்டு எல்லாமே க்ளீனாக இருக்குது. ஏதாவது ஃபால்ட்டு நான் அதுலேருந்தே நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு இதில் எதுவும் ஃபால்ட் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், உங்களுக்கு எல்லா சேனலும் 1 by 1 செக் பண்ணி காமிக்கிறேன் ஆப்டிக்கல் வச்சுட்டு. அப்போ தான் எல்லா ஒயர்மெஸ்லேருந்து நம்ம ஈஸியாக செக் பண்ண முடியும். ஓகே, இப்போது டிவி மோட்டில் கொடுத்துட்டு மல்டி சேனல் ஸ்டீரியோவில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஆப்டிக்கலில் தான் கொடுத்துருக்கிறதுனால டிவியில் இருக்குது. இப்போது சப்வூஃபர் 1 கேபிள் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சிங்கிள் ஸ்பீக்கர் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் எடுத்து விட்டுருக்கேன். எல்லாமே செக் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம சப்வூஃபர் செக் பண்ணலாம். ஸோ எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஒரு 50ல் வச்சுட்டு சப்வூஃபர் வந்து இப்போதைக்கு எடுத்து விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்பீக்கர் ஒன்று செக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, ரைட்டு, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு,
ஸோ இப்போ இது சென்டர் டச் பண்ணுற மாதிரிங்க. இப்போ சரவுண்டு ரைட்டு, சரவுண்டு லெஃப்ட்டு, பேக் சரவுண்டு ரைட்டு, ஸோ பேக் சரவுண்டு லெஃப்ட்டு. இப்போ ஸோ சவுண்ட் வைஸ்லேயே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்குது, எந்த குவாலிட்டி எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு இது டெஸ்டிங் விட்டுட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துட வேண்டியதுதான். ஸோ இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கறதுக்கு உங்களுக்கு சிம்பிளாக இருந்தாலும் எல்லாமே வந்து எடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் எனக்கு 2 days ஆகிடுச்சு, கண்டினியூஸ் ஒர்க்கு 2 days. ஸோ வேறு எந்த செட்டுமே எடுத்து பார்க்க முடியல, இதே முடிஞ்சிடும் 1 by 1 செக் பண்ணி சிக்னல் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஏன்னா நான் என்ன சஸ்பெக்ட் பண்ணேன்னா, பிசிஎம்லேருந்து நாய்ஸ் தானே வருது, பிசிஎம் இல்லை டைரக்டரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி சுற்றியே பார்த்துட்டு இருந்தேன், டிஎஸ்பிலேருந்து அவுட் எப்படி வருதுன்னு. டிஎஸ்பிக்கும் சிக்னல் வந்து வருது, ஆனால் நாய்ஸ் வருதான்னு தெரியாது. டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் நம்ம சிக்னல் வந்து ஸ்கோப்பில் செக் பண்ணும்போது ஓரளவு நாய்ஸ் கலந்தே தான் வரும் டிஜிட்டல் சிக்னலில். அதை ஃபில்டர் பண்ணி தான் நம்ம வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்கணும். ஸோ டிஎஸ்ஓவில் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி தான் நம்ம செக் பண்ண வேண்டியும். நீங்கள் நார்மலாக ஒரு டிஎஸ்ஓ எடுத்து எந்த ஒரு கேலிப்ரேஷனும் பண்ணாமல் இமீடியட்டாக எடுத்து செக் பண்ணிங்கன்னா அது வந்து அப்நார்மலாக காமிக்கும், உங்களால் சிக்னல் ட்ரேஸ் பண்ண முடியாது. அதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், எந்த மோடில் வச்சு என்ன செட்டிங்கில் வச்சு நம்ம டிஎஸ்பியில் செக் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு தான் நான் வந்து கடைசியாக பின் பாயிண்ட் பண்ணது இந்த ஐசி. ஸோ இதை மாற்றுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து சேஃப்டி தான். ஆப்டிக்கல் கோயாக்சலுக்கு வந்து ஆப்டிக்கல் கோயாக்சல் அனலாக் இன்புட் இதில் வழியாக தான் போகும். ஸோ இதையும் நம்ம மாற்றிடலாம், எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது லைஃப் நல்லா வரும் இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டேன். ஸோ இது ஃபால்ட்டுன்னு கிடையாது, இது ஃபியூச்சர் யூஸ்க்காக தான் மாற்றிருக்கேன். இதுதான் நம்மளுக்கான எக்ஸாக்ட் ஃபால்ட்டு. ஸோ ஓகே, இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இது டெஸ்டிங் நிறைய நேரம் விட்டுட்டு கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு டெலிவரி கொடுத்துருவேன். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா அதில் கண்டினியூ பண்ணுவேன், இல்லைனா கஸ்டமரே உங்களுக்கு கமெண்டில் போடுவார். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.